ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷ்மயா குடல். இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. ஏன்னா விஷ்மயா ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் போகிறா. ஸோ எல்லோரும் அவளை வந்து பிளஸ் பண்ணுங்கள். மார்னிங் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்துச்சுட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ பால் காய்ச்சின பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. இட்லி மட்டும் சுட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அந்த தக்காளி தொக்கே இருந்தது. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நான் அதை கொடுக்க போகிறது கிடையாது. அவளுக்கு வந்து இட்லியில் கொஞ்சோண்டு மிளகாய் பொடி போட்டு லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் தான் கொடுக்க போகிறேன். அடுத்தது வந்து பாலக்கீரை வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி வச்சுருக்கேன். மிஷினில் வந்து துணியெல்லாம் போட்டிருக்கேன். பாப்பாவை ஸ்கூலில் விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நான் அதெல்லாம் வந்து மேலே போய் காய வைக்க போகிறேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே நம்ம வந்து வீடியும் கூட்டிட்டு அந்த எல்லாமே அள்ளி போட்டுட்டோம்னா கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு அதுக்கப்புறமா வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட்டியாச்சு. பாப்பாவுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் வந்து அந்த இட்லி மிளகா அப்படி லைட்டாக தடவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபோர்க் வச்சோன்னா அவளே சாப்பிட்டுப்பா அப்படின்னு நான் நினச்சேன். இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஆனால் அவள் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால சாப்பிடவே இல்லை. ஸோ நான் மறுநாள்லாம் என்ன பண்ண போகிறேன்னா அவளுக்கு கஞ்சி தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். இருந்தாலும் சேஃப்டிக்கு நான் இன்றைக்கி காலையில் வந்து அவளுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே கொஞ்சம் கஞ்சி கொடுத்தேன். அதனால் அவளுக்கு பசிக்க சான்ஸ் இல்லை. இதையும் வந்து காலையில் பேக் பண்ணியாச்சு. அவங்க வந்து சில்வரில் தான் வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு பழமும் வச்சுருக்கேன். இது சாப்பிட்லன்னா அது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில்வரில் லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே சில்வரில் வச்சாச்சு. அது எல்லாமே உள்ளே பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை நான் செக் பண்ணிவிட்டேன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டவலும் வச்சுருக்கேன். ஃபோர்க்கும் அதுக்குள்ளேயே வச்சாச்சு. வச்சு அவளுக்கு தேவையான எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து அவளுக்கு காலையில் கஞ்சி கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து பாலில் இப்போ வந்து கஞ்சி பவுடரை ஃபஸ்ட்டு அதாவது கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கிற பால்லையே நான் கலந்துக்கிறேன். ஏன்னா பால் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நிறைய லம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுப்பில் வச்சு அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ வந்து பூஸ்டெல்லாம் அவளுக்கு நிறுத்திட்டேன். ஃபஸ்ட்டு பால் பழக்கமே இல்லாமல் இருந்தது அவளுக்கு. அதனால் பூஸ்ட் போட்டு கொடுத்துட்ருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டாக பூஸ்டெல்லாம் நிறுத்தியாச்சு. இந்த மாதிரி கஞ்சி தான் கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து வெள்ளை பாகு வந்து நம்ம வந்து ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பால் திரிஞ்செல்லாம் போகாது. இந்த வெள்ளைப்பாகு எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கஞ்சி கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற்றினோன்னா அது தெரியாது. பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தா, அம்மா இருங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ப்ரீகேஜிலாம் இல்லை, ஜஸ்ட்டு ப்ளே குரூப் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் அங்கே மணல்லாம் இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. அப்போ நான் வந்து அவளுக்கு கஞ்சி கொடுத்துட்டேன். கஞ்சி கொடுத்துட்டு ஒரு 1/2 hour அவளோட இருந்தேன். அதுக்கப்புறமா நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். அப்புறமா லஞ்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 75% பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா 25% துவரம்பருப்பு போட்டு அதுலேயே தக்காளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வந்து நான் வந்து இப்போ நல்ல விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சுக்க போகிறேன். அதுக்குள்ளே இந்த பாலக்கீரையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த கூட்டுக்கு வந்து நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பாலக்கீரையை தொடுறப்பவே தெரியும், அதுலேயே நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். கீரையை எப்போதுமே நீங்கள் வந்து கழுவுறப்ப நல்லா ஒரு வார்ம் வாட்டரில், ரொம்ப சூடாக இருந்துட வேண்டாம். கீரை வந்து அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி ஆகிடும். ரொம்ப வார்மாக இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நார்மல் தண்ணியில் கூட கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறமா கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா அதில் போட்டிருக்கிற அந்த மருந்து எல்லாமே போயிடும். ஸோ நான் வந்து கீரையை நல்லா கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கூட்டுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் கூட கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி பாலக்கீரையோட கூட்டு, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த வாரம் கொஞ்சம் வெளியில் பிஸியாக இருந்ததுனால வாங்க முடியல. அதனால நல்ல முட்டை பொரியல் வந்து செஞ்சுக்க போகிறேன். இந்த கீரை வாசலில் வந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் இதை வாங்கிக்கிட்டேன். முட்டை பொரியலுக்கும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லுமே ஒரு ஈர துணி வச்சுட்டு தொடச்சிடுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன உங்களோட
கவுண்டர் டாப்பில் வந்து தண்ணி கரையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்பப்போ தண்ணியன்னா கண்டிப்பாக தண்ணி கரை வராது. உங்களோட தண்ணி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி. நமக்கு தேவையான காய்கறி வெங்காயம் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து முட்டை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து எண்ணெய் இழுத்துக்கிறேன். நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் முட்டையில் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. ஸோ நிறையா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கூட முட்டையில் அது பெருசாக தெரியாது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்க வேண்டிய பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் வந்து தாளிச்சுக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா காரசாரமாக தான் நான் முட்டை செய்ய போகிறேன். பச்சை மிளகாவும் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். வதங்கிட்டு இருக்கிறப்பவே நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி மிளகுத்தூள் போட போகிறேன். மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. நல்ல உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா ரெண்டுமே கூட போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அதனால அந்த நம்ம மிளகுத்தூளும் சேர்த்ததுக்கு அப்புறமா மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம கீரை கூட்டு வந்து இன்றைக்கி பாப்பாவும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப காரமாலாம் வைக்கல. அதுக்கு சைடிஷ் வந்து நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்பைஸியாகவே தான் இன்றைக்கி செய்கிறேன். எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை எல்லாமே நீங்கள் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உதிரி உதிரியாகவே வந்துடும். ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா முட்டை அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டாக வாசம் வராது. ஆனால் வந்து உங்களுக்கு அடியில் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வந்து அதில் அந்த முட்டை வந்து கொஞ்சம் வெந்துடுச்சு. இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல விசில் வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் வந்து நான் அந்த கீரையை வெங்காயம் ரெண்டுமே வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு விசில் வச்சுக்க போகிறேன். இது பாலக்கீரை அப்படிங்கிறதுனால நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் மாதிரினா குழந்தைங்க கூட சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு. நம்ம நார்மலான கீரைக்கு இருக்கிற அந்த கூட்டோட டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே போட்டு கொஞ்சோண்டு அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நான் இதை வந்து ஒரு விசில் வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். சில சமயம் வந்து பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இல்லை குழந்தைங்க தான் உங்களுக்கு ரொம்ப காரமே சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் தாளிக்கிறப்ப ஒரு 5-6 காஞ்ச மிளகாயை தாளித்து கொட்டிக்கலாம். அந்த காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் குக்கரில் வந்து திரும்பவும் ஒரு விசில் வச்சுட்டு போகிறேன். இப்போ கீரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை தாளித்து கொட்டிட்டோம்னாக்கா கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடும். அந்த குடத்தெல்லாம் நல்லா விளக்கி தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். பாத்திரம் எல்லாமே வந்து விளக்கியாச்சு. இப்போ கீரையை பார்த்தீங்கன்னா கலரே ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட எண்ணெய் கூட மேலே வந்து அப்படியே நிற்கிது. நான் இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறேன் பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் உப்பே போடலை கீரையில். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கருவுடகம்னு சொல்லுவாங்க. சில பேர் வடகம்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா ஜீரகம் பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் 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 போட்டு தாளித்து போட்டுக்கலாம். இந்த கருவுடகம் எப்படி செய்யறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இது வீட்டில் செஞ்ச கருவுடகம். அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இந்த கூட்டில் கொட்டி நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப சுவையான பாலக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடும்.
அடுத்தது முட்டையும் வந்து ரெடியாகி இருக்குது. சமையல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து அமேசானில் நாளே வந்து ஒரு கொரியர் வந்திருந்தது. அதை நான் இன்னைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணேன். உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து ரொம்ப நாளாகவே வாங்கலாமா வேண்டாமா, இது யூஸ் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்தது. இதில் வந்து நிறைய ப்ரைஸில் இருக்குது. நான் வந்து 123 ருபீஸ்க்கு வாங்கினேன். 200, 500 இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ரொம்ப காஸ்ட்லியாக நீங்கள் ரொம்ப குவாலிட்டியாக வாங்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் பவுல் ஸ்ட்ரெயினர் வந்து வாங்கினேன். இது வந்து மல்டி கலர்ஸில் இருக்குது. நான் வந்து பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். இது வந்து சாதம் மட்டும்தான், அந்த அரிசி மட்டும்தான் கழுவலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கியிருக்க மாட்டேன்னா. இதில் நீங்கள் புளியெல்லாம் கரைக்கிறீங்க. சில சமயம் நான் பாப்பாவை வந்து தூக்கி வச்சுக்கிட்டே சமைப்பேன். அப்போல்லாம் புளியெல்லாம் நம்ம நல்லா கரைச்சிட்டு ஊற்றுறப்போ கொஞ்சம் புளி வந்து அப்படியே அந்த சாம்பார்லேயோ இல்லை குழம்புலையோ வந்து கொட்டிடும். அந்த மாதிரி இல்லாமல் இதிலே நீங்கள் புளியெல்லாம் கரைச்சி வந்து அதில் போட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கூட அந்த தண்ணி மட்டுமே அந்த சாம்பாரில் சேருது. இன்னொன்று வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா ரைஸ், இல்லைன்னா நீங்கள் அரிசிக்கு ஊற வைக்கிறப்ப உளுந்து இதெல்லாம் கூட வாஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால இது வந்து வாங்கியிருக்கேன்னா. இதோட குவாலிட்டின்னு பார்த்தா எக்ஸலண்ட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. நம்ம என்ன பர்பஸ்க்கு வாங்கினோமோ அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சூப்பரான பிளாஸ்டிக் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ப்ராடக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அமௌண்ட்டுக்கு இது வாங்கினாலே நமக்கு என்ன பர்பஸ்க்கு வாங்கினோமோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இதில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் மறுநாள் வந்து இன்னொரு ரெண்டுமே வந்து ஒரே பார்சலாக தான் நான் போட்டிருந்தேன், ஒரே ஆர்டராக தான் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு 2 நாளில் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு டாப் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் இது இன்னொரு நாள் எடுத்ததுன்னு சொன்னேன்ல. ஸோ அன்னைக்கு வந்து பாப்பா இருந்தா, அவள் வந்து ஸ்கூலுக்கு போகலை. இந்த பார்சலில் வந்து எனக்கு 2 ஐட்டம்ஸ் வந்திருந்தது. மொத்தமாக நான் 3 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து தனியாக வந்திருந்தது, அந்த பவுல் வந்து தனியாக வந்திருந்தது. பாப்பாவோட ட்ரெஸ், அதுக்கப்புறமா ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரெண்டும் எனக்கு வந்து சேமாக வந்தது. அந்த வால் ஸ்டிக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். நான் ஃபஸ்ட்டு வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அடுத்தது பாப்பாவோட இந்த டாப் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். உங்களுக்கு நெட்டில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது ஃபோட்டோஸ்லாம். ஓகே, அவகிட்ட வந்து ஒரு ஜீன் மெட்டீரியலில் வந்து ஒரு ஸ்கர்ட் இருக்குது, அதுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். ஆனால் கம்ப்ளீட்டாக எனக்கு குவாலிட்டி பிடிக்கவே இல்லைங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப நைஸாக இருந்தது. நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கனாலே அது அப்படியே கொஞ்சம் பழைய துணி மாதிரி ஆகிடும். இப்போ கூட வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் வந்து நேரில் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. எனக்கு இது கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அதனால் இதை மட்டும் நான் ரிட்டன் அனுப்பிட்டேன். எனக்கு ரீஃபண்டும் அது கிடச்சிருச்சு. அமேசானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி எனக்கு ரோல் மாதிரி தான் வந்திருந்தது அந்த வால் ஸ்டிக்கரு. நாங்கள் வந்து வாங்கினது வந்து பெட்ரூம்காக வாங்கினோம். ஆனால் பாப்பா கிட்ட கேட்டப்ப அவள் வந்து இதை தான், இந்த மாதிரி கொஞ்சம் டாய்ஸ் போட்டா மாதிரி இருந்தது, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, ஓகே, அவள் தான் இந்த ரூமில் அதிகமாக விளையாடுவா, அதனால வந்து நாங்கள் இதை வாங்கிட்டோம். அது எப்படி ஒட்டணும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கட்டிலுக்கும் பக்கத்தில் தான் வந்து ஒட்ட போகிறேன். நான் இந்த வால் ஸ்டிக்கர் இங்கே ஒட்டுறதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. பாப்பா கால்லாம் வச்சு கையெல்லாம் வச்சு அந்த இடமே கொஞ்சம் அழுக்காக்கிட்டா, சரி கொஞ்சம் தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துல வாங்கி ஒட்டணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து இந்த இடம் பிளைனாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் இதை ஒட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து அது இன்னொன்று கூட ஒட்டினா தான் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, ஓகே, லேட்டராக நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் தனித்தனி பீஸாக இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ஐட்டம் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நம்பர்ஸே போட்டிருப்பாங்க. எனக்கு இந்த 2 ஷீட்டாக வந்தது. 2 ஷீட்லேயும் உங்களுக்கு எப்படி ஒட்டணுங்கிற ஒரு பிக்சரும் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம், இல்லை உங்களோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றியும் அதை வந்து ஒட்டிக்கலாம். இந்த மான்லாம் ஒட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த மானையே 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து இப்போ சொன்னேன்னா அது நீங்கள் ஒட்டுறப்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மானோட கழுத்துக்கிட்ட நான் கட் பண்ணிவிட்டு ஒட்டினேன். அதுவும் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியவே இல்லை. ஸோ இதை வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வாலை மட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிடுங்க.
ஒரு நார்மலான துணி வச்சுட்டு நல்லா வால் இந்த மாதிரி தொடச்சிடுங்க. ஏன்னா டஸ்ட் இருந்ததுன்னா சீக்கிரமாக அது ஒட்டவே ஒட்டாது. ஃபஸ்ட்டு நான் இங்கே பாட்டம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு லைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா குரங்கு, மான் இந்த மாதிரி நிறைய யானை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளைனாக இருந்தது. அதுக்கு வந்து ஓகே, பாப்பாவுக்கு ஓகே. ஆனால் ஆக்சுவலாக வந்து இது கிட்ஸ் ரூம்க்கு ஒட்ட வேண்டியதுதான். பட் அவள் ஆசைப்பட்டதுனால நான் இதை வந்து எங்களோட ரூம்லேயே ஒட்டிட்டேன். அப்புறம் எனக்கு ஈவினிங் கொஞ்சம் நேரம் மத்தியானம் வந்து பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்து தூங்க வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் இருந்தது. ஏன்னா ஜெயா டிவியோட ஒரு அடுப்பங்கரை நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரெஸ் கோட் சொல்லவே இல்லை. நான் டி நகர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீவும் கொஞ்சம் அட்டாச் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்காக நான் ஸ்டிச்சிங் ஒர்க்கில் கொஞ்சம் வந்து உட்காந்துட்டேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்க சாரீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து அழகாக அவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லா ஓவர்லாக்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஹைட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால லென்த்தும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டே சொல்லப்போனால் எனக்கு கொஞ்சம் பிஸியாகவே தான் இருந்தது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்தது, அதை வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டுற வேலை, அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங், பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டுட்டு வர வேலை, ஃபர்ஸ்ட் டே வந்து அவளுக்கு கொஞ்சம் அவளுக்கும் டிஃபன்லாம் பேக் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. ஸோ இந்த டே வந்து எனக்கு ரொம்பவே பிஸியாகவே போனது. இந்த மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் விஷ்மியா குடலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.